நியூஸ் திருப்பூர். திருப்பூரில் குப்பை அகற்றும் பணி ஒரு கடுமையான சூழலை சந்தித்து வரும் இந்த நிலையில் பல்வேறு விதமான திடக்கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கு தற்போதுதான் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய அங்கம் வகிக்கும் இறைச்சி கழிவுகளை அகற்றுவது குறித்த ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் டவுன்ஹாலில் நடைபெற்றது. 50% மேற்பட்ட இறைச்சி கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் இறைச்சி கழிவுகளை மற்ற கழிவுகளோடு சேர்த்து கொட்டும் போது ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றியும், இதன் மூலம் நாய்க்கடியால் ஏற்படும் ராபிஸ் போன்ற நோய்கள் அதிகமாக திருப்பூரில் இருப்பது பற்றியும் எடுத்துரைத்தனர். இந்த இறைச்சி கழிவுகளை அகற்றுவதற்காக ஒப்பந்தம் போட்டுள்ள விக்கி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதி தங்களுடைய பணியை பற்றி எடுத்துரைத்தார். கூட்டத்தில் இறைச்சி கடை உரிமையாளர்கள் கழிவுகளை அகற்றுவதில் தங்களுக்குள்ள சிரமங்கள் பற்றி கூறியதோடு மாநகராட்சி எடுக்கும் எல்லா முயற்சிக்கும் தாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இக்கூட்டத்தில் மாநகர துணை ஆணையர் மகேஸ்வரி, துணை மேயர், மாநகர் நல அலுவலர் மற்றும் சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு என்பது மகிழ்ச்சிக்குரியதாகும். நியூஸ் திருப்பூர்.